திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சேனல் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்க போறோம். அதனால நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்காக ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்க போது. அதனால கண்டிப்பா மறக்காம நம்ம சேனல் என்ன சொல்றா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாளைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சரியா, நாளைக்கு வந்து நமக்கு வந்து அலாட்மெண்ட் வந்துடும். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா வேற, அதாவது 5 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்காது. அதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சரியா, அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க, நல்லபடியா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 95,000 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் ரவுண்ட்ல என்ன சொல்ல கலந்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது. சரியா, ஏன்னா வந்து 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க, ஆனா சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப எந்த காலேஜ்ல சீட் கிடைக்குது அப்படிங்கறது நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது. எது வேணாலும் இருக்கலாம். அதனால நான் திரும்ப சொல்றேன், 7.5ல வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல்ல கண்டிப்பா நீங்க என்ன பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருப்பீங்க. அந்த காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், விசாரிச்சுட்டு கூட நீங்க 7.5ல இருந்தீங்க அப்படின்னா ஜெனரல்ல வந்த காலேஜ் கூட நீங்க என்ன போய் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நாளைக்கு அலாட்மெண்ட் வந்த பின்னாடி அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நான் இந்த காலேஜ் வந்து ஏத்துக்கிறேன். சரியா, எனக்கு கொடுத்த காலேஜ் நான் ஏத்துக்கிறேன், இந்த காலேஜ்ல போய் நான் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எனக்கு பிடிச்ச காலேஜ் ஓகே, இதுக்கு மேல ஏதாவது பெஸ்டா இருந்தா எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த அதாவது நீங்க கொடுத்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் கலந்தாய் விட்டு வெளியே போயிடுறேன். இதுதான் தேர்ட் ஆப்ஷனா இருக்கும். சரியா, நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நீங்க மூவிங் அப்வேர்ட் கொடுக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். அது வந்து நாட் அலாட்டட் வந்தவங்களுக்கு மட்டும் 2 ஆப்ஷன் இருக்கும். சரியா, 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவிங் அப்வேர்ட் இருக்கும், அதை நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கலந்தாய் விட்டு வெளியே போயிடுறேன். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா இருக்கும். சரியா, அப்ப நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயவு செய்து சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல எந்த சீட் கிடைச்சாலும் தயவு செய்து நீங்க என்ன எடுத்துக்கங்க. அதுதான் ரொம்ப சேஃப். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா அடுத்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும். அதுல எல்லாம் நம்ம போட்டு சீட்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இதுல 95,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட்டே இருக்காது. அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால நாளைக்கு வரக்கூடிய கலந்தாய்வுல நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். சரியா, அதாவது நாளைக்கும் நாளை மறுநாளும் நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க என்ன பாத்தீங்கன்னா கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நமக்கு நீங்க அலாட்மெண்ட் வந்தோடனே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு சார் இந்த காலேஜ் சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாம விசாரிச்சு உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.